ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்பா ரவை உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து எந்த பேக்கெட்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 65 போட்டிருக்கும். ஆனா மார்க்கெட்ல வந்து ரூ. 55 அந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்க வேற எந்த பேக்கெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2, 3 பச்சை மிளகாவ நல்லா இந்த மாரி கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா வந்து இஞ்சி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். கண்ணாடி மாதிரி வெங்காயம் ஆகுற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் அத வந்து சேர்த்துக்கோங்க. 2மே ஈக்குவலா சேர்க்க வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1 அப்படின்னா, ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க போதும். கூடவே கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு, இத வந்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாரி சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்க அத சேர்த்து கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு கூட நீங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு சம்பா ரவை எடுத்துக்கிறேன். இத வந்து தனியா வறுத்து நீங்க இது கூட சேர்க்கணும்லாம் இல்ல. நம்ம வந்து இப்படி செஞ்சாலே சூப்பரா இருக்கும். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா ரவைய நான் இது கூட சேர்த்துட்டு, நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அத கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டாலே போதும். அந்த எண்ணெயில வந்து நல்லா அந்த ரவெல்லாம் படும்படி கிளறி விடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கிளறிட்டு, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, 1 கிளாஸ் அளவு ரவைக்கு 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊத்தணும். கரெக்ட்டா இருக்கும். நான் சொல்றது வந்து இந்த ரவைக்கு, நாகா ரவை இருக்கு இல்லையா? இந்த ரவைக்கு. மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சம்பா ரவை கிடைக்கும். இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோதான். 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு, உப்புலாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து வேகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மல் ரவைய விட. நீங்க மூடி போடாம வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சுரும். அதனால மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம இத வந்து மூடி போட்டு மூடி வச்சிரலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8 நிமிஷம் ஆகும் இத நல்லா வெந்து வரதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ லைட்டா கிண்டி விட்டுட்டே இருங்க. மூடிய ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ணி. இப்போ வந்து ஒரு 7லருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வந்து நம்மளோட சம்பா ரவை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கூட கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க சைட் டிஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி நல்லா கட்டியா வேர்க்கடலை இல்லைன்னா வந்து பொரிக்கடலை சேர்த்து தேங்காய் சட்னி வச்சிங்கனாலும் சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். சாம்பார விட தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி எப்பவுமே வந்து நீங்க ரவை, சேமியா எது செஞ்சாலும் சரி, செஞ்ச உடனே வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட்ல போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா கீழ வந்து லைட்டா ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா உதிரி உதிரியா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே வந்து ஆரோக்கியம். கண்டிப்பா நீங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். இவ்ளோ நேரம், இவ்ளோ பொறுமையா என்னோட வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.